ஹை காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹோம்மேட் குக்கீஸ் செய்யலாமா, ஓவனே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 250 கிராம்ஸ் ஆஃப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு பேன் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் அதை பாதி கப்பு என்ன பண்ணுறேன், நெய்யை உருக விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உருகினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபேன் காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1/3 ஆஃப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ராகி மாவும் அதில் ஆட் பண்ணிடணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அதே கப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, கோதுமாவை ஆட் பண்ணிவிடுங்க. கோதுமாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னா கோதுமாவை அல்லது ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் ஷேப்பில் கண்டு விரிசல் விடாமல் நீங்கள் வந்து உருட்டிகிட்டே இருக்கணும். 2 உள்ளங்கையில் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் வந்து ஷேப் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டாண்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பிளேட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அல்லது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இடியப்பம் பிளேட்டில் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான வந்து ஓவனே இல்லாமல் வெறும் இட்லி குக்கர் வச்சு ஒரு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், பட் ஆறுனதுக்கப்புறம் கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை தட்டி விட மறந்துடாத ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.